அதாவது இந்த செங்கால் நாரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 6700 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணுது. எப்பேற்பட்ட பேர் அதிசயம் பாருங்க. ஜெர்மனியிலிருந்து நம்முடைய ராஜஸ்தானுடைய தலைநகரத்துக்கு அந்த பறவை வந்து வலசை போகிறது. அதாவது குளிர் காலங்கள்ல ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இருந்து பறவைகள் வலசையாக நம்முடைய தேசத்துக்கு வருது. இந்த பறவைகள் வலசை போகிறத இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பறவைகளினுடைய காலுல சின்ன வளையத்தை மாட்டுறாங்க. அது காலுக்கு ஒரு சங்கிலி கட்டின மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் அதுக்கு வளையம். அதே மாதிரி கழுத்துல பட்டயத்தை மாட்டுறாங்க. இன்னும் அளவுல பெரிய பறவைகளா இருந்தது அப்படின்னா, அதனுடைய ரெக்கைகள்ல அந்த எண்ணை வந்து எழுதுறாங்க. அந்த எண்ணை வைத்து கொண்டு அந்த வளையத்தை வைத்து இது எந்த ஊர் பறவை, இது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கு, எந்த மாதம் வந்திருக்கு, அதனுடைய இப்போ உள்ள எடை எவ்வளவு, இதுக்கு முன்னாடி இருந்த எடை எவ்வளவு, அப்படிங்கிற எல்லாவற்றையுமே இந்த பறவை ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பண்றாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா, இன்னைக்கு செயற்கைக்கோள்களோட துணையின் மூலமாக ஜிபிஎஸ் மூலமாக பறவைகள் எங்கேருந்து எங்க போகுது எங்க வருது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.